ஹலோ டெக்கீஸ், உங்களுடன் நான் கார்த்திகேயன். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? டேட்டா டைப்ஸில் பார்த்தோம். டேட்டா டைப்ஸில் இன்டீஜர், டபுள், ஃப்ளோட், ஷார்ட் பைட், ஃப்ளோட், கேரக்டர்ஸ், பூலியன் பூலியன் டேட்டா டைப் இதெல்லாம் பார்த்தோம். ஸ்ட்ரிங் பற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு ஸ்ட்ரிங்கில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ 2 ஆப்ரேஷன்ஸை பற்றி மட்டும் இப்போ பார்த்துட்டு நாம் வந்து அடுத்ததுக்கு போயிருப்போம். ஸோ நம்ம டீட்டெயில்டாக ஸ்ட்ரிங்கை பற்றி பார்க்குறப்ப இதை பண்ணி பார்த்துப்போம். இப்போ ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு 2 செட்டப் கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து நான் மை ஸ்ட்ரிங் ஹலோன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து இன்னொரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறேன் நான், ஸ்ட்ரிங் 2. ஸோ நான் அதில் என்னென்னு டைப் பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டும் வந்து ஒரே வேர்டாக நமக்கு வந்து பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு ஜாவாவில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு. ஸோ அது கன்கார்டினேட் சொல்லுவாங்க. 2 ஸ்ட்ரிங்கை சேர்த்து ஒரே ஸ்ட்ரிங்காக நமக்கு காட்டணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மை ஸ்ட்ரிங் ப்ளஸ் ஸ்ட்ரிங் 2. ஸோ இந்த ரெண்டையும் நான் இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். அந்த ப்ளஸ் போட்டு நான் இப்போ இது பண்ணதுனால என்ன ஆகும்னா, இப்போ நான் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த 2 கடையில் நான் ஸ்பேஸ் கொடுக்கணும். இடையில எக்ஸ்ட்ரா ஒரு இது போட்டு டபுள் கோட்ஸ்க்கு என்ன பண்ணால் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துட்டு நான் இப்போ இதை பிரிண்ட் பண்ணேன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்க ஹலோ ஸ்பேஸ் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ இப்படி தான் ஸ்ட்ரிங்கை வந்து மல்டிபிள் கேரக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை வந்து ஒரே ஸ்ட்ரிங்காக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இன்னொன்றும் இருக்குது. ஸ்ட்ரிங்கில் வந்து 2 இருக்குது. ஸ்ட்ரிங் இருக்குது, ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. ஸோ இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரிங் பில்டர் 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் கேட்பீங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ மை ஸ்ட்ரிங் ஒரு வேர்ட் கொடுத்தேன், ஸ்ட்ரிங் 2ன்னு இன்னொரு ஸ்ட்ரிங் கொடுத்தேன். ஸோ இப்போ இது ஒன்றுக்கும் ஒரு மெமரி அலோகேஷன் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும், 2 வேரியபிளுக்கு நமக்கு என்ன ஆயிரும், இப்போ 2 மெமரி அலோகேஷன் வந்துடும். ஆனால் ஸ்ட்ரிங் பில்டர் என்ன பண்ணுன்னா ஒரே ஒரு மெமரி அலோகேஷன் தான். அதில் நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ண அந்த ஒரே மெமரியிலே வந்து அதோட மெமரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர ஒரு 2-3 மெமரி. ஸோ இது எதுக்குன்னா ஸ்ட்ரிங் பில்டர் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெமரி அலோகேஷன் வந்து இது அதிகமாகிட்டே போச்சுன்னா உங்கள் ப்ரோக்ராமோட கேட்ச் ரன் ஆகிறப்ப கேட்ச் அதிகமாகி என்ன ஆகுன்னா மெமரி லீக் எக்ஸப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து த்ரோ ஆகும். அதாவது என்னன்னா மெமரி ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதாவது என்னன்னா செர்டைன் கண்டிஷன் வந்து சிஸ்டத்தால் நம்மளோட மொத்த ப்ரோக்ராமில் சில செர்டைன் கண்டிஷனை ரன் பண்ணுறதுக்கு தேவையான பர்மிஷன் மெமரி இல்லாமல் என்ன ஆகும்னா அது அப்படியே அங்கேயே பிரேக் ஆகி நின்று போயிடும், எரர் வந்துடும், மெமரி லீக் எரர் அப்படிங்கிற ஒரு எரர் வந்து நமக்கு கொடுத்துரும். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங் நிறைய இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத டேட்டாஸ் நிறைய யூஸ் பண்ணி அசைன் பண்ணி அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜாவாவில் நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு மெமரி அலோகேஷன் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து என்னன்னா 2 மெமரி அலோகேஷன் வந்து இப்போ மெமரியில் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறப்ப ஹலோக்கு ஒன்று இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன ஆகுது, ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நமக்கு மெமரி ஒரு கார்பேஜ் மாதிரி ஒரு குப்பை மாதிரி சேர்ந்துட்டே போகும். அது என்ன ஆகுனா நம்ம ப்ரோக்ராமில் கடைசி போக சில ரன் பண்ண முடியாமல் ஒரு மெமரி லீக் எரர் மாதிரி வந்துடும். ஸோ அதனால தான் அவங்க வந்து என்ன, ஸோ இந்த மெமரி லீக்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங் பில்டர் அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணாங்க பாருங்க. ஸோ நியூ ஸ்ட்ரிங் பில்டர் இப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் பில்டர் டாட் அப்பன்னு கொடுத்து நான் என்ன ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் இங்கே வந்துடும் பாருங்க ஹலோ. நான் மறுபடியும் அடுத்த ஸ்ட்ரிங் பில்டரை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா என்ன பண்ணலாம்னா அங்கே பாருங்க, ஸ்ட்ரிங் பில்டர் டாட் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் கொடுத்தாலே போதும். இது என்னன்னா ஸ்ட்ரிங்கை ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகி பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், வந்துச்சுங்களா ஹலோ ஸ்ட்ரிங் பில்டர். ஸோ அவ்வளோதான். இப்போ இது என்ன, இது மொத்த லைனுக்கும் ஒரே ஒரு மெமரி அலோகேஷன் தான் சர்வரில் வந்து, அதாவது நம்ம சிஸ்டத்தில் வந்து எடுத்துக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டைப் ஸ்ட்ரிங்லேயே இன்னொரு டைப் வந்து. ஸோ ஓகேங்களா, இப்போ இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைப் காஸ்டிங் அப்படின்னு வந்து ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது டைப் காஸ்டிங்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அதாவது ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்றுறது, அதாவது இன்டீஜர்லேருந்து ஃப்ளோட்டாக மாற்றுறது, இல்லை ஃப்ளோட்டிலேருந்து டபுளாக மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு மாற்றுறது. ஸோ அப்படி இதே நம்ம டைப் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம சொல்லிட்டு ஜாவாவில் ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒரு மெமரி அலோகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணிவிட்டு இப்போ டபுளாக மாற்றினீங்கன்னா இண்டிவிஜுவலோட மெமரி சைஸ் வேறு, டபுளோட மெமரி சைஸ் வேறு. இண்டிவிஜுவலோட மெமரி சைஸ் வந்து 4 டபுள் பார்த்தீங்கன்னா 8 மெமரி சைஸ். ஸோ அப்போ நம்ம இங்கேருந்து அங்கே கன்வெர்ட் பண்ணுறப்ப மெமரி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து 2 வழியாக வந்து டைப் காஸ்டிங் பண்ணலாம். ஸோ
ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் காஸ்டிங், டைப் காஸ்டிங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட். ஸோ இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட் ரெண்டு டைப் இருக்குது. இப்போ இம்ப்ளிசிட்னா ஒன்றும் இல்லை, ஆட்டோவாகவே அதுவே வந்து சிஸ்டமே வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவோம். ஸோ அந்த அதில் அதனால் என்ன நமக்கு ஃபியூச்சர்னா, அதனால் நமக்கு எந்த டேட்டாவும் லாஸே ஆகாது. ஸோ அது அப்படியே அதே இதில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துக்கோங்க, இன்ட் நான் வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிள் நான் வந்து இது பண்ணுறேன், அதாவது வந்து மை இன்ட், சரிங்களா. ஸோ அதோட வேல்யூ வந்து 10 நான் கொடுக்குறேன். நான் இப்போ இதை அப்படியே வந்து என்ன பண்ணுறேன்னா டபுளாக மாற்ற போகிறேன். டபுள், ஓகேங்களா. ஸோ மை இன்ட் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இன்ட் வந்து என்னவாயிரும், டபுளாக மாறிடும். ஸோ இது எப்படி, இது என்ன பிரிண்ட் ஆகுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் 10 தான் பிரிண்ட் ஆகும். ஆனால் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10.0 பிரிண்ட் ஆகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டா லாஸும் கிடையாது. இது இங்கேயும் 10 தான், இங்கேயும் 10 தான். ஸோ இதில் நமக்கு எந்த டேட்டா லாஸுமே இருக்க போகிறது இல்லை. ஆனால் எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங் நம்ம பண்ணுறோம்ல, அதாவது நாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து மேனுவலாக வந்து நம்ம ஒரு மோட்லேருந்து இன்னொரு மோடுக்கு வந்து டேட்டாவை வந்து மாற்றுறோம். ஸோ இப்போ அது பாருங்கள், நான் இப்போ என்ன பண்ணேன்னா அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள். டபுள் பை, நான் உங்கள் எல்லாத்துக்கும் பை தெரியும், 10 தெரியும் படிச்சிருப்பீங்க. இந்த பை 3.14 இருக்குல்ல, அந்த வேல்யூ இப்போ நான் என்ன பண்ணுறேன் 3.14 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இது பைட் வேல்யூ. ஸோ இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா இன்ட் பையாக மாற்றுறேன், சரிங்களா. ஸோ இப்போ இதை நான் மாற்றுறேன், நான் என்ன பண்ணுறேன்னா பை அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்பிளிசிட்டாக மாற்றணும்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இன்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாதான் மாறும். ஸோ இப்போ இது என்ன ஆகும், ஃப்ளோட் வந்து இண்டீஜராக மாற்றிடுச்சு. பட் ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பேர் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா 3.14 உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். பட் ஆனால் இதை நீங்கள் சிஸ்டமில் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் 3 மட்டும்தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இந்த 0.14ங்கிற டேட்டா நமக்கு லாஸ் ஆயிரும். ஸோ இதுதான் இம்ப்ளிசிட்டுக்கும் எக்ஸ்பிளிசிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ பாருங்கள், நீங்களே வேணாலும் பாருங்கள், நான் வந்து பிரிண்ட் பண்ணியே காட்டுறேன். ஸோ மை இன்ட், ஸோ அந்த ஸ்ட்ரிங் கன்கன்வேட் சொன்னேன்னா ஒரு 2 வேர்டுக்குள்ளே இருக்க அதை வந்து நம்ம வந்து இது பண்ணி கன்கன்வேட் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஸோ இப்போ என்ன ஆகுது, இண்டீஜரில் வந்து 10, அது டபுளாக இருக்கிறப்ப 10.00 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஆனால் இங்கே பாருங்கள், டபுளை நான் இண்டீஜராக மாற்றுறப்ப எனக்கு 0.14 வந்து என்ன ஆகிருக்கு, லாஸ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனில் சில டேட்டா லாஸஸும் இருக்குது. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் இதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன், இண்டு, டபுள், ஷார்ட் இதெல்லாம் வந்து ஒரே நம்பர்ஸுங்கிற ஒரு டேட்டா டைப்புக்குள்ளே தான் நான் மாற்றிருக்கேன், கரெக்டுங்களா. ஸோ அதை வேறு மாதிரி, அதாவது 2 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் நான் வந்து மாற்றணும். அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சேம் ஆஃப் நம்பர்ஸ்குள்ளே தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நம்பரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் இல்லை ஒரு நம்பரையும் ஒரு கேரக்டரையும் நான் வந்து இதாக மாற்றினா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், டைப் காஸ்டிங் 2 different data types. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், நான் கேர்னு ஒன்றில் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா. கேர், மை கேர், ஏன்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா. இப்போ int my int equal to 5 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா சரி, ஆல்ரெடி my int இருக்குங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், my int 5ன்னு வச்சுட்டேன். இப்போ கேர் வந்து ஏன்னு வச்சுருக்கேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த my int கேரை நான் மாற்ற போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பார்த்துக்கோங்க, அதாவது நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக மாற்றணும்னா என்ன டைப்புக்கு மாற்றுறோமோ அந்த டைப் முன்னாடி போகணும்னு நான் சொல்லிட்டேன் ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஸோ போட்டுட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மை இன்ட் ப்ளஸ்
ஏ அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ இதில் எந்த ப்ரோக்ராம் எரரும் இல்லை. ஆனால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த இண்டீஜரை வந்து கேரக்டராக மாற்றிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த 5ங்கிறது கேரக்டராக நமக்கு வந்து அப்படியே மாறும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை அப்படி இப்படி ஃபஸ்ட் இது வேணாம், நம்ம எப்படி போய்ப்போம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பாருங்கள். சரி, பிரிண்ட் போடலைங்களா? சிஸ்டம் டாட் println. So my character ஓகே. இப்போ ஏ இங்கே 70 வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் நாங்கள் 5 கொடுத்தேன், ஏ கொடுத்தேன், அப்போ என்ன ஆகணும், 5A அப்படின்னு தானே வரணும். நீங்கள் அப்படி தானே திங்க் பண்ணுறீங்க. ஆனால் இந்த கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரி ஏ இதெல்லாம் கொடுத்தா இந்த டெசிமலில் ஒரு சார்ட் இருக்குது, நமக்கு ஆஸ்கி கீவேர்ட் சார்ட் இருக்குது. ஸோ அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இப்போ இந்த டெசிமலில் ஏங்கிற கேரோட வேல்யூ என்ன வருது, 65. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 5ஐயும் இந்த ஏவும் டைப் காஸ்ட் பண்ணுறேன் கேரக்டரா. ஸோ அப்போ என்ன ஆகும், 5 + 65 என்னவாகும், 70ன்னு சொல்லி நமக்கு வந்து கேரக்டர் வேல்யூவாக பிரிண்ட் ஆகும். ஸோ ஏ பிரிண்ட் ஆகலாம். ஸோ இந்த ஆஸ்கி சாட் இருக்குல்ல, அந்த ஆஸ்கி சாட் படி தான் நமக்கு வந்து இது இங்கே ஒர்க் ஆகும். ஸோ இதில் பாருங்கள், 5க்கு நம்பர் இருக்கான்னு பாருங்கள். 5க்கு என்னென்னு இருக்குது பார்த்தீங்களா, டெசிமலில் கேர்னுக்கு 5 நமக்கு கொடுத்தா என்னவாகும், ENQ அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம அப்படியே வந்து 5 மட்டும் பிரிண்ட் பண்ணப்போ நமக்கு அவுட்புட் கிடைக்கல. ஸோ இதுவே நான் 33 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு பாருங்களேன். இப்போ கேரில் நான் இன்ட்டில் வந்து 33 நான் டைப் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த மை கேரை மட்டும் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், 33 வருதான்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வருது. ஸோ இந்த கேருக்கு மட்டும் ஆஸ்கி வேல்யூ டேபிள் கொடுத்துருப்பாங்க, அதுபடி தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்க, இப்போ நான் இன்டீஜர் 33 கொடுத்தேன், அது கேரக்டராக மாறுறப்ப என்னென்னு வந்திருக்கு பாருங்க, எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளாக வந்திருக்கு. ஸோ இந்த கேர் சாட் இருக்குதுல்ல, இதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா ஒன்றும் இல்லை, கேர் சார்ட் ஜாவா அப்படின்னு நீங்கள் போட்டிங்களாலே உங்களுக்கு இந்த சார்ட் கிடைக்கும். ஸோ இதில் இருக்க ஒரு நம்பருக்கும் ஒரு வேல்யூ நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா, 127 வரைக்கும் இருக்குது நமக்கு. ஸோ இந்த 118ங்கிற ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ நீங்கள் கேராக மாற்றினீங்கன்னா என்னென்ன ஆகும், வின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இது நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம அடுத்து இதில் ஆப்ரேட்டர்ஸ் இன்னும் நிறைய இருக்குது பேசிக்ஸாக. ஸோ அதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இதுக்கப்புறம் ஏதாவது இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் நீங்களும் உங்கள் சைடு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து ஒரு கூகுள் ட்ரைவில் ஏதாவது போட்டு அதை லிங்க்லாம் எனக்கு அனுப்புங்க. நானும் பார்த்து அதுக்கான கமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.